இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியாக, ஆராதிக்கிற எல்லா இடத்துல தேவ மகிமையின் மேகம் மூடும்படியாக, தேவ பிரசனம் நிரப்பும்படியாக அப்படியே கரங்கள் உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். நன்றி தகப்பனே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உலாவி வருகிறவரே, துதி பலிகளை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்கு பாத்திரரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. Thank you Father. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தாவே இந்த காலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டிகளோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வருஷத்தில் 2021 வருஷத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தா நாங்கள் பிரவேசிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி ஆண்டவரே, உமக்கு சொந்தமான ஜனமாக துதிக்கிற ஜனமாக ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாவே இந்த நாராயணில் கலந்து கொள்ள எல்லா மக்களும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ பிரசனம் எல்லா குடும்பத்தை நிரப்புவதாக, உம்மை துதிக்க சூத்திரிக்க ஆராதிக்க கிருபை தருவீராக. தேவ வார்த்தையினாலே உடைய பிரசனத்தினால ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் திருப்தியாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் சத்துருவின் கிரிகள் மேலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில பாடல்கள் பாடுவோம். 134 பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரமணி பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து
மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் இடத்துல, உங்கள் இல்லத்தில், உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். எப்போ இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட ஆரம்பிச்சிங்களோ, அவரை துதிக்க ஆரம்பித்தீங்களோ, தேவன் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் துதி பலிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். என்னால் நல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதித்து ஆராதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. 151வது பாடல், எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்ச பாடல். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2020ஆம் வருஷத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தோம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இதுவரைக்கு ஆதரித்து இதுவரைக்கு கைவிடாமல் காத்த தேவன் 2021ஆம் வருஷத்தில் அப்படியே செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? 151வது பாடல். இயேசு நீங்கள் இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்படின்னு ஒரு முறை அறிக்கை செய்து எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சில பாடல் பாடி நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து பாடுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமா நாங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அல்லேலூயா தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறான்ற உணர்வோடு கூட, பக்கத்தில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறான்ற உணர்வோடு கூட, குடும்பத்தில் கர்த்தர் அல்லேலூயா வாசம் பண்ணுகிறான்ற உணர்வோடு கூட, எவ்வளோ பக்கத்தில் ஆண்டவர் இருந்தால் நீங்கள் எப்படி சந்தோஷமாக அவரை துதிப்பீங்களோ அந்த ஒரு உணர்வோடு கர்த்தரை ஸ்தோத்திரமாக நாங்கள் பார்க்கலாம். கையை உயர்த்தி அப்படியே கர்த்தரை துதித்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சில பாடல் பாடி கர்த்தரை ஆராதிப்பு. முதலாவதாக 149 பாடல். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா.
அப்படியே எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. ஒருபோது எங்களை மறவாத தேவன். ஹல்லேலூயா. அந்த 2020ஆம் வருஷம் முழுசும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த தேவன். தாய் மறந்தாலும் மறவாதவர், தகப்பனை போல சுமக்கிறவர், உள்ள கையில் எங்களை வரைந்திருக்கிற, ஒருபோது எங்களை விட்டு விலகாதவர், ஒருபோது எங்களை கைவிடாதவர், எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை சூத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவதற்காக நன்றி ராஜா. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்தீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொன்னீர். நம்முடைய சொந்த ஜனமாக ஆண்டவரே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் முழுது சொன்ன வார்த்தைப்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக மை துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே எழுந்து கர்த்தரை சூத்திரமணி ஆராதித்து பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ் செய்கிறவரே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சுவாசத்தோடு பாடுவோமா? மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன்,
நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்து தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் ஆமென். எல்லா கவலைகளை மறந்து ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனுடைய சமூகத்துல மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். நம்முடைய கர்த்தர் ஸ்தோத்திரமானோமா. துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற பண்ணுகிற தேவன் நம் மத்தியில இருக்கிறபடினாலே புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா. அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அவருடைய வலது பாரசத்துல நித்திய பேரின்பம் உண்டு. கரங்கள் உயர்த்தி அவருடைய கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பத்தக்கதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதி சூத்திரங்களினாலே தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அநேகருடைய சூத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகுகிறபடினால் கரங்கள் உயர்த்தி அவருடைய கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர். ஒருபோது எங்களை கைவிடாத தேவன், ஒருபோது எங்களை மறவாத தேவன். தாய் மறந்தாலும் மறவாதவரே, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, எங்களை சுமக்கிற தெய்வமே, எங்களை தாங்குகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை ஏந்தி வந்தவரே, சுமந்து வந்தவரே, தப்புவித்து வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. உம்முடைய ஹல்லேலூயா. உம்முடைய சந்தோஷத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் துக்கம் யாவை கர்த்தர் மறக்க செய்தார் சொன்ன வார்த்தையின்படியாக எல்லா துக்கத்தை மறந்தவர்களாக கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்ப
செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவர், சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோமா? அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, ஆமென். நன்றி ராஜா. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமனோமா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. அன்பு நம்ம மேல வைத்த அன்பு, மாறாத அன்புக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமனோமா. அந்த அன்பினாலதான் அல்லேலூயா தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக தம்முடைய ஜீவனை விலைக்கரையமாக கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இறக்கம் எவ்வளோ பெரியது பாருங்க. அந்த 86ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்துல, நீர் என்மேல் பாராட்டி நம்முடைய இறக்கம் பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு நீர் தப்புவித்தீர். கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, சோதோம் குமரா ஆண்டவர் அழித்தார், அக்கினி கந்தகம் வர வைத்து அழித்தார். அந்த லோத்து அதை விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லும்போது அவன் தாமதிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இருக்க பாருங்க, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே.
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அவனை கையை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் அந்த சோதோமை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டார். பையன் கரங்கள் வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம மேல் வைத்த அந்த இரக்கத்தினால தான் பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்க்க நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். கை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது இன்னைக்கு நிற்பது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை வைத்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே நீர் நல்லவரப்பா. கிருபை எப்போது எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக காலை வேளையிலே நம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறேன். நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக எல்லாரும் வேதத்தை எடுத்துங்க. 115ஆம் சங்கீதத்தை நம்ம இப்போ மாறி மாறி வாசிக்க போகிறோம். எல்லாரும் கையில் எடுத்துங்க. சங்கீதத்திலே 115ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்து நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க. முதல் வசனத்தை எல்லாம் சேர்ந்து அப்படியே வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரும். பாருங்க, அநேக முறை ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை நான் சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் எங்களுக்கு செய்யணும். சபை மக்களுக்காக இருந்தாலும், மற்றவர்களுக்காக இருந்தாலும், எங்கள் சொந்த குடும்பத்துக்காக இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி நீங்களும் அதே போல் ஜெபம் பண்ண கற்றுங்க. இந்த கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக அவருடைய நாமம் என்ன செய்யப்படும் சொல்லுங்க, மகிமைப்படும். அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, அந்த லாசருடைய அந்த வியாதி குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வியாதி அந்த மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், அவருடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த உயிரோடு லாசருவை எழுப்பணுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த எல்லா ஜனங்களும் அவர் மேலே என்ன செய்தாரலாம், விசுவாசம் வைத்தார். அதே போல் உங்கள் குடும்பத்தில் எத்தனை காரியங்கள் நம்ம ஜெபம் பண்ணுறோம். 2020 எத்தனையோ காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. 2021 தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எங்கள் குடும்பத்தில் நடக்கிறதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லைப்பா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவீர். உம்முடைய நாமத்திற்கு, உடைய கிருபை நிமித்தம், உடைய சத்தியத்தின் நிமித்தம் என்ன செய்யுங்க, உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும்படி இது செய்யுங்க. இந்த காரியத்தை கேள்விப்படுகிற எல்லா ஜனங்களும் உங்கள் நாமத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க, மகிமைப்படுத்தணும். அப்படி கர்த்தர் செய்ய முடியுமா, இப்படி கர்த்தர் செய்ய முடியுமான்னு சொல்லி உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு செய்யும் சொல்லி அப்படி ஜெபமனும் கர்த்தர் நிச்சயமாக அந்த 2021 வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நம்ம நினைப்பதற்கு மேலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகினால் கர்த்தர் நிச்சயமான செய்வார் சொல்லுங்க, நிறைவேற்ற வல்லவர். ஒன்றே எப்போவுமே கர்த்தர் மேலே நம்பிக்கை வை.
திருப்பி திருப்பி சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேலே என்ன செய், கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகுமா. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதை கர்த்தரை நம்புங்கள். புரியுது? அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, 2020 எத்தனையோ சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம். ஒருவேளை நீங்கள் வாயை திறந்து கூட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்களா, எங்களை மறந்துட்டீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் மறக்கலை. ஹல்லேலூயா. அந்த 77ஆம் சங்கீதத்தில் அந்த தாவீது இப்போ சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் மறந்தாரோ, கர்த்தர் இரக்கம் செய்ய மறந்தாரோ. ஹல்லேலூயா. ஆனாலும் இது என் பலவீனம், கர்த்தருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நான் செய்வேன், நினைவு கூறுவேன்னு சொல்லி தன்னை திடப்படுத்தி வருவதை போல பாருங்கள். இந்த 2021 கர்த்தர் நிச்சயமாக அவங்களை என்ன செய்வார் சொல்லுங்கள், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்ம மேலே தான் கண்ணோக்கமாக நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையாக பிடித்த, ரொம்ப அருமையான பிடித்த ஒரு வசனம் போன வாரம் கூட அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். எரேமியா 31:20 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவனை நினைத்து கொண்டே இருக்கிற ஒரு தாய் தன் பிள்ளையை நினைத்து கொண்டே இருக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் சொல்லுங்கள், நினைத்து கொண்டே இருக்கிறார். நினைத்து கொண்டே, அவருக்கு வேறு நினைவு இல்லை, நம்ம தான் அவர் கண் முன்னால் எப்போதும் இருக்கிறோம். நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்வார் சொல்லுங்கள், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரிய ஒரு சிறியரை என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார் சொல்லுங்கள், வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசத்தோடு அப்படியே இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், எங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், எங்கள் கைகள் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், எங்களுக்கு நன்மைகளை வர்த்திக்க பண்ணுவார், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவார், எங்களுக்கு கிருபையை வர்த்திக்க பண்ணுவார், சுகத்தை வர்த்திக்க பண்ணுவார், சந்தோஷத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். காரணம் என்ன தெரியுமா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை வைதிகத்தில் சூத்திரம் பண்ணுமா, இந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் திருப்ப முடியாது. எவ்வளோ கூலி கொடுத்து இப்போ பணம் பொண்ணும் பொருளும் நிறைய கொடுக்குறேன், எப்படியாவது இந்த ஜனங்களை என்ன செய்யணும், சபிக்கணுன்ட்டு அந்த பாலாக் என்கிற ராஜா பிலேயாம் என்ற ஒரு உரி சொல்கிற மனுஷனை அழைத்து கொண்டு வந்தால் கர்த்தரவனை கடைசி வரை சபிக்க விடலை. இப்போ தான் சொல்கிறான், நான் ஆசீர்வதிக்க தான் கட்டளை பட்டேன், கர்த்தரை சபிக்க விடலை. கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்கிறான் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் திருப்ப முடியும். அன்னைக்கு இருந்த காலத்தில் அந்த பிழையம் ஒரு பெரிய குறி சொல்கிற ஆளாக இருந்தான் பாருங்க, அவனால் திருப்ப முடியல. அப்போ அதே போல் உங்களுக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறான்னு சொன்னால் நல்லா எழுதி வச்சிங்க, அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கென்று கர்த்தர் செய்யணும்னு நினைத்த இந்த 2021 வருஷத்தில் கர்த்தர் செய்யணும்னு நினைச்ச நன்மையை யாராலும் தடை செய்ய முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை என்னால் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி கடைசியில் அவன் சொல்கிறான் பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்ட்டு அவன் வாயை திறந்து சொல்ல கர்த்தர் வைத்தார். கை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா, நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கைகள் பிரயாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்குவார், அவர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள், கல்யாண நாள், இப்படிப்பட்ட விசேஷ காரியங்கள் இருந்தால் உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கோ இல்லை வரப்போகிற சனிக்கிழமை வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட விசேஷம் இருக்கோ உங்கள் கையை உயர்த்திங்க. ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த குடும்பத்தில் இருக்குதோ ஒருவேளை எழுந்து நிற்க முடியாது நில்லுங்க, இல்லைன்னா கை உயர்த்தி கர்த்தரை சூத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கா அல்லேலூயா எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரிய தகப்பனே. அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இப்போ இந்த ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள், அப்படிப்பட்ட விசேஷ நாட்களுக்குள் வருகிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கரம்பிடித்து நடத்துங்க, குறைவுகளை கர்த்தர் நீக்குங்க. எதிர்பார்த்த நன்மைகளை இந்த புது வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாக செய்ய வல்லவர். எப்படியா செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்தும். இந்த புது வருஷம் நன்மை நிறைந்த சுகம், சந்தோஷம், செழிப்பு நிறைந்த வருஷமாக இருக்குது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த வாரத்தோடு நாங்கள் இந்த குவாரண்டைன் முடியுது. அதனால் அடுத்த வாரம் நிச்சயமாக
சர்ச்சில் வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். புரியுதா? அது எங்களுக்கு இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் சில நேரத்தில் நீங்கள் பார்த்துப்பீங்க, இந்த இருமல் கொஞ்சம் இருக்குது. அதுதான், மற்றபடி எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நம்ம தாராளமாக நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்றதால அடுத்த வாரம் நம்ம நேரில் சபையில் வந்து ஆராதிப்போம். ஆகையினால தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.